ஹாய், வணக்கம் மக்களே. வெரி 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 ஆஃப்டர் லாங் டைம் Oh my god. நான் இந்த வீடியோ போடுறேன். நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் ஆகி போயிட்டாங்க. என்னன்னா, பெண்களுக்கு எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம முன்னேறணும், ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வெளியில் வரணும், அதாவது சில சங்கடத்துலேருந்து வெளியில் வரணும், நம்ம ஒரு ஃபினான்ஷியலாக நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நம்மளுடைய திறமையை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னுலாம் யோசிக்கும் பொழுது நமக்கு அங்கே முட்டுக்கட்டையாக நிற்கிறது எதெல்லாம் இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். நான் வெளிப்படையாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. Oh my god. நம்ம வந்து நம்மளுடைய முன்னேற்றமா, ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவலில் ஒரு முன்னேற்றமா, இல்லைன்னா நம்ம ஃபேமிலியான நம்ம வச்சா எல்லாருமே சூஸ் பண்ணுறது ஃபேமிலியை தான். எஸ் இல்லையா? அப்போது ஃபேமிலியை சூஸ் பண்ணுறதுனால சில நேரங்களில் நம்மளை பற்றின விஷயங்கள், நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம திறமையை எக்ஸ்போஸ் பண்ணுறது, நம்மளுடைய ஓன் டிசிஷனை வந்து வெளிப்படுத்துறது, அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான Oh my விஷயம் god. ஃபேமிலியில் இருக்கிற லேடிஸ்க்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் மாட்டிக்கிட்டேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதமாக நினைக்கிறேன். மே தான் நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ. மேவா ஏப்ரலோ, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், கிட்டத்தட்ட 7 மாதம் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு. இப்போ நான் வீடியோ போடாததுனால யாருக்கும் எந்த லாஸும் இல்லைன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் சில பேர் வந்து வெளிப்படுத்த முடியாத உணர்வுகளை இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கும் பொழுது தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இப்போது நான் ஆஃப்டர் லாங் டைம் நான் வந்தேன். இப்போது எனக்கு உடம்பு பரவாயில்ல, நல்லபடியாக தேறி இருக்குது. நடுவில் வந்து மாமியார் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க கொஞ்ச நாள் மாமியார் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்கள கவனிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 3 மாதம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் வேலை, இன்கம் டேக்ஸில் என்னென்ன, ஜிஎஸ்டியில் எவ்வளோ வேலை இருக்குதுன்னு சொல்ல முடியல. தலை தூக்க முடியாத வேலை தான், பயங்கரமான வேலை. நோட்டீஸ்னு வந்ததுனால அது பின்னாடியே ஓட வேண்டியதாக போச்சு. அதனால் சுயமாக நம்ம செய்யணும்னு ஆசைப்படுற விஷயங்களை செய்ய முடியாமல் போகுது. ஓகே, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுங்க. எப்போ பார்த்தாலும் நமக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்க தான் செய்யும். அதுக்காக நம்ம வந்து அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா என்றைக்குமே சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால் அந்த வேலைகள் இருக்கும்போது கூட சரி, நம்ம வந்து இதை மிஸ் பண்ணக்கூடாது. என்னையும் நான் பேசுகிறதையும் கேட்குறதுக்கு 1-2 பேர் இருக்கிறாங்க. ஒரு 810 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவங்க நம்மளுடைய பேச்சை கேட்டு ஏதோ ஒரு வகையில் அவங்க மனசை சாந்திப்படுத்திக்கலாம். 100% இல்லை, திட்டுறதுக்காக கூட சில பேர் இருக்கிறாங்க. இந்த பொம்பளை என்ன சொல்கிறான்னு பார்க்கலான்னு சொல்கிறதுக்காகவும் சில பேர் இருக்கிறாங்க. அதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க. நிஜமாலுமே பரவாயில்லையே, இவங்க ஏதோ இயல்பாக பேசுகிறாங்களே, இவங்க நம்ம நினைக்கிறத பேசுகிறாங்களே அப்படின்னு பார்க்குறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. என்னுடைய யூடியூப் சேனல் வந்து மினுமின்னு இருக்கிறதுக்கோ இல்லை ஒரு அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கோ வாய்ப்பு கிடையாது. இதில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராக்டிக்கல் விஷயம் மட்டும்தான் இருக்கும். என்னவோ அதுதான். நீங்கள் சும்மா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் பேசுகிறதுலாம் இங்கே கிடையாது. பிடிச்சா பார்க்கலாம், பிடிக்கலைன்னா போயிட்டு இருக்கலாம். இது பிடிக்கிறதுக்கும் ஒரு பெரிய விஷயந்தான், இந்த சேனலை பிடிக்கிறதுக்கும். ஏன்னா இதில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் நிறைய இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கறது இருக்காது, பட் நம்ம லைஃப்க்கு தேவையானது கண்டிப்பாக இருக்கும். இதை வச்சு என்ன பண்ணிட முடியும்? பெரிய வெங்காயம் பேசிகிட்டு இருக்கா, இவ பேசுகிறத நம்ம கேட்கணும். இது வேற நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வேற இவ சொல்கிறா. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்லலை. சில நேரங்களில் நம்ம ரொம்ப டிப்ரெஷனாக இருப்போம். அப்போ வந்து ஒரு சினிமாவுக்கு போகலான்னு யோசிப்போம்.
அந்த சினிமாவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மனசு கொஞ்சம் இலகுவாக இருக்கும், லேசாக இருக்கும். அந்த சினிமாவில் அப்படி ஒன்றும் இருந்திருக்காது. 2 தடவை சிரிச்சிருப்பீங்க, 4 தடவை ஃபீல் பண்ணியிருப்பீங்க, 5 தடவை பயந்துருப்பீங்க, ஒரு கூஸ் பம்ப் வந்திருக்கும். ஸோ நம்ம ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆகுதாங்க. ஸோ அந்த டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் ஒரு 4-5 ஃபீலிங்ஸ்க்கு வந்துடுவீங்க. வந்ததுக்கப்புறம் அது மறந்துடும். மறக்கலைனாலும் அது ஓரளவுக்கு நம்மளுக்கு சாந்தியை கொடுக்கும், ஒரு டிஃப்ரென்ஸ், மனசை கொஞ்சம் லேசாக்கிறதுக்கு. அந்த மாதிரி தான் இந்த வீடியோ. இதில் வந்து என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்காது. இந்த வீடியோன்னு இல்லை, என் சேனலே அப்படி தான். இதில் என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்காது. என்டர்டெயின்மெண்ட் பண்ணலான்னு நான் யோசித்தேன், பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். நமக்கெல்லாம் அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன்ற மாதிரி ஆகிப்போச்சு. Oh my god. செய்யலாம் தான், தப்பில்லை, செய்யலாம் தான், ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? எனக்குமே தோணுது. இப்போ இப்படி ஒரு சேனல் வந்து நிறைய வீடியோ போட்டு அது மூலயமா நிறைய பேசி அதில் சின்ன சின்ன கமெண்டு, சின்ன சின்ன மீம்ஸ்லாம் போட்டால் அது வந்து ஓரளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ தானே பார்ப்பாங்க. சும்மா உட்காந்துட்டு என் மூஞ்சியே பார்க்குறதுக்கும் உங்களுக்கு பிடிக்காது தான். இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன், ஃப்யூச்சரில் நான் ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரியும் உங்களுக்கு சுவாரஸ்யமாக கொடுக்கறதுக்கு. ஆனால் இப்போ என்னென்னா, எனக்கு என்னென்னா எல்லாமே சிம்பிளாக இருக்கணும்னு நான் யோசிப்பேன், சிம்பிளாக இருக்கணும்னு விரும்புவேன். அது எந்த அளவுக்கு என்னால் செய்ய முடியுன்றது தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நான் செய்கிறேன் இருக்கிறவங்களுக்கு. முன்னாடிலாம் நான் என்ன நினச்சேன்னா, எப்படி இருந்தாலும் நல்ல வீடியோன்னா பார்ப்பாங்க, நல்ல விஷயங்கள்னால் கண்டிப்பாக மக்கள் கேட்பாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த அந்த அது என்ன சொல்கிறது, சாப்பாட்டுக்கு எப்படி கொஞ்சம் உப்பு வேணுமோ அந்த மாதிரி அந்த வர்ணிப்பு, அந்த பேக்ரவுண்ட் கலர்ஸ், மேக்கப்ஸ், இதெல்லாம் முக்கியம் போல் வீடியோவுக்கு. அதே மாதிரி கேமரா, இதெல்லாம். நாங்கள் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. கேமராலாம் வாங்குகிற அளவுக்குலாம் எனக்கு வசதி இல்லை. நான் வந்து வீடியோ வந்து என்னுடைய ஃபோனில் தான் நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு எடிட்டிங்லாம் மேக்ஸிமம் தெரியாது. இப்போ தான் ஏதோ சரி கற்றுக்கலான்னு கற்றுக்கிட்டு இருக்கேன். இதில் எப்படி வந்து முகத்தை அழகாக காமிக்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியலை. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ லாங்காக நான் விட்டு வந்ததுனால திரும்பியும் இதை நான் சொல்லிகிட்ருக்கேன். அதெல்லாம் தூக்கி ஏட்டாலும் வச்சிடலாம், ஓகேவா? லேடிஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சா செய்ய முடியல. அதாவது வீட்டு வேலை, ஆஃபீஸ் ஒர்க்கு, இதை ரெண்டும் மேனேஜ் பண்ணுறதுக்கு 24 hours எனக்கு பத்தலை. ஆமாம், ஆஃபீஸ் ஒர்க்கில் ஒர்க்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு, வீட்டில் வேலை செய்ய முடியல. எல்லா வேலையும் செஞ்சிடலாம். ஜாமான் விளக்கிறதுக்கு டிஷ்வாஷர் கூட வாங்கி வச்சுட்டேன். சமைச்சிடலாம், வீடை பெருக்கிடலாம், தொடச்சிடலாம். இந்த துணி மடிக்கிற வேலை இருக்குது பாருங்கள், அதுதான் பயங்கரம். வில்லனே அவன் தான், அவனை தான் செய்ய முடியாது. ஸோ அப்படியே போட்டு வச்சுருக்கேன், பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை கூட வேலைக்கு போகிற மாதிரியான சூழ்நிலை வந்துருச்சு. அதனால தான் எனக்கு வீடியோவும் போட முடியல, ஏகப்பட்ட வேலை. நான் எந்த எக்ஸசைஸும் எந்த டயட்டும் இல்லாமல் 3 கிலோ குறைஞ்சிருக்கேன். அப்போ நான் பார்த்துக்கங்க. மென்டல் டென்ஷன் ஜாஸ்தி, பயங்கர மென்டல் டென்ஷன். ஓகே, நான் நெகட்டிவாக அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க விரும்பல. இப்போ என்ன டாபிக் அப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ்குள்ள விஷயங்கள் தான். என்னென்னா, நம்ம ஒரு விஷயம் யோசிக்கிறோம், முன்னேறணும்னு நினைக்கிறோம், என்ன நம்ம கையில் எடுக்கிறது ஃபஸ்ட்டு அதுதான். நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்ம எந்த திறமையை வச்சு அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகிறது. இன்னொன்று இருக்குது, என்னென்னா, சில பேர் வந்து இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு தனியாக பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதாவது எனக்கு கீழே ஒரு 4 பேரை வேலை வச்சு, எனக்கு கீழே ஒரு 4 பேருக்கு நான் வேலை தரணும். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணி என்கிட்ட ஒரு 4 பேர் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இது பேராசையாக கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு ஆசை. அது
ஸோ என்ன பிஸ்னஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது எதுவுமே தோணலை. ஸோ நம்ம என்ன செய்யணுன்றதெல்லாம் முதல்ல தெளிவாக வைக்கணும். இங்கே எல்லாமே இருக்குது. இங்கே நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஆஃபீஸ் ஆரம்பித்தேன். 15 வருஷமா 14 வருஷத்துக்கு முன்னாடி ஆஃபீஸ் ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் அக்கௌண்ட்ஸ் பார்த்து கொடுப்போம். வேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கொடுப்போம். ஒரு 8 மாதம் நல்லா தான் போச்சு, நல்லா தான் இருந்தது. குழந்தைய பார்த்துக்க முடியல. நான் ஆஃபீஸ் வச்ச இடத்துக்கும் எங்கள் வீட்டுக்கும் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதுதான் நம்ம தான் முன்னேறது தான் இந்த சமுதாயம் ஒத்துக்கவே ஒத்துக்காதே நம்ம எதை வச்சாலும். அதாவது என்னுடைய ஆஃபீஸ் பக்கத்துலேயே நிறைய அக்கௌண்டன்ட்ஸ்லாம் இருக்க ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அது வேறு மாதிரியான சில நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு. வீட்லேயும் எனக்கு சரியான சப்போர்ட் இல்லை. அப்போது நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. சப்போர்ட்டு இல்லை. குழந்தையும் பார்த்துக்க முடியல. குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டு வேலையை பார்க்க மாட்டேறா, வீட்டை குழந்தைய ஒழுங்காக கவனிக்க மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும், நம்ம ஈகோ டச் ஆகும். நம்ம வந்து ஒரு நல்ல தாய் இல்லையேன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்றதுனால, சரி இனிமேல் நம்ம வீடு குழந்தைன்னு பார்த்துக்கலாம், நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. நல்லா போய்கிட்டு இருந்த ஆஃபீஸை இழுத்து மூடிட்டேன். அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. ஓகே, அதுக்கப்புறம் நான் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தேன். வீட்லேயே கணக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் வருமானம் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. என்னென்னா தேவைக்கு மட்டும் சம்பாதிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியல. குழந்தைங்களுக்கு ஏதாவது டெபாசிட் பண்ணணும், ஏதாவது ஆர்டி போடணும், எப்படி போடணும்னா அது என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் அதாவது நான் அக்கௌண்டண்ட்டாக நான் தனியாக ஆஃபீஸ் வச்சுருந்தப்போ என்னுடைய கணக்குக்கெல்லாம் கையெழுத்து ஒரு ஆடிட் அட்டை வாங்குவோம். அந்த ஆடிட் அட்டையே போயிட்டு ஜாப் கேட்டு இப்போ நான் அந்த ஜாபில் தான் இருக்கேன். வேட் இருந்த வரைக்கும் ஓகே. ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் பிச்சு உதறது வேலை. பெண்டு நிமித்துறாங்க முடியலை. ஏன்டா ஏதாவது ஒரு இட்லி கடைலாம் போட்டுக்கின்னு போயிடலாமா வெளியில், அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடலாமான்னு இருக்குது. ஏன்னா சட்டங்கள் அந்த மாதிரி இருக்குது. ஜிஎஸ்டியில் ரொம்ப வறுத்தெடுக்கிறாங்க. ஓகே, ஒரு விஷயம் சரியாகும்பொழுது இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் வரும். ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபேக் கம்பெனிஸ்லாம் போயிடுச்சு. ஒரு நடைமுறைக்கு அழகாக வந்துருச்சு. இந்த கணக்கு இப்போ முடிக்கணும். முன்னாடியெல்லாம் வந்து வரைமுறை இல்லை. 2 வருஷத்துக்கு கணக்கை ஒரு வருஷத்தில் 3 வருஷம் கணக்கெலாம் ஃபைல் பண்ணாங்க. ஆனால் இப்போல்லாம் அதை பண்ண முடியாது. அதே மாதிரி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணலைன்னா உங்களுடைய க்ளோஸ் பண்ணிடுவாங்க ரிஜிஸ்ட்ரேஷனை. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஓகே, பரவாயில்ல தான். இப்போ வந்து ஓரளவுக்கு சில பேர் கஷ்டப்பட்டாலும் நல்லா இருக்குது. அந்த ரூட் நல்லா இருக்குது. ஜிஎஸ்டி ஆடிட் வந்துருச்சு எனக்கு ஒரு 2-3 கேஸ்க்கு. அந்த வேலையாக தான் இந்த 5-6 மாதமாக நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். அளவுக்கு நேற்று அந்த வேலையை முடிஞ்சிடும் ஃபுல்லாகவே. ஸோ அந்த டென்ஷன் ஃப்ரீ ஆகிறதுக்கே 6 மாதம் ஆயிடுச்சு எனக்கு. அந்த ஒரு டென்ஷன் தான். ஃபேமிலி டென்ஷன்லாம் முடிஞ்சு போய் அடுத்த நாள் நான் இனிமேட்டுக்கு வீடியோ போடுவேன்னு ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் நான் வீடியோவே போட முடியல. என்னால் ப்ரெஷரு, சிரிக்க கூட முடியல, அப்படி இருக்குது அது. ஸோ லேடிஸ் வந்து ஒரு விஷயத்தில் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய ப்ரெஷரை நீங்கள் எது மூலயமா டென்ஷன் ஆகுறீங்களோ அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரும்புகிற விஷயத்துக்குள்ளார வந்துடுங்க சீக்கிரமாக. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அது. ஏன்னா அந்த டென்ஷனை வச்சுக்கிட்டே நீங்கள் இந்த வேலையை பார்க்க முடியாது. அதனால் ரொம்ப லாங் டைம்லேருந்து இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். போட்டேன் இப்போது. இதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணிவிடுவேன். இதுக்கப்புறம் சில டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸாக இருக்கும். அப்படி தான் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இப்போவும் சொல்கிறேன், இதில் உங்களுக்கு எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்காது. பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடுங்க.
கமெண்டில் தப்பு தப்பாக பேசாதீங்க, அது நல்லது இல்லை. உங்கள் மனநிலைக்கு அது நல்லது இல்லை. ஆமாம் இவ வந்துட்டா, ஆமாம் இவ இது அது அப்படி, நீ போய் சாவு, வேண்டாமே. நான் ஏதோ எனக்கு ஏதோ தோன்றதை நான் போட்டுட்ருக்கேன். லட்சம் பேர் போடுறாங்க வீடியோ, கோடி பேர் போடுறாங்க வீடியோ. நான் அதில் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் ஏதோ ஒரு ஓரத்தில் சின்னதாக ஒரு 4 பேருக்கு யூஸ் ஆகிற மாதிரி, உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடுங்க. ஏன்னா இதுக்கு மேலே என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. நம்ம வந்து அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கே அதில் நம்பிக்கை இல்லை நான் பண்ணுவேன் நான். ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ரொம்ப நாள் கழித்து உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மீட் பண்ணதில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால் சந்தோஷமாக இல்லைன்னா தயவு செஞ்சு இதில் நீங்கள் பார்க்காதீங்க, ஓகேவா? இனிமேல் வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ வரும். ஏதோ என்னால் என்ன போல பெண்கள், நான் நினச்சேன் இல்லையா, நான் ஒரு கஷ்ட சூழ்நிலையில் நான் நினச்சேன் என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி யாராவது அட்வைஸ் பண்ண மாட்டாங்களா. நான் தேடி இருக்கேன், இந்த யூடியூப்பில் நான் தேடி இருக்கேன். என்னுடைய கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி, என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யாராவது ஒருத்தவங்க இயல்பாக அக்கா தங்கச்சி போல், பக்கத்து வீட்டு சகோதரி போல் யாராவது நம்மக்கிட்ட அட்வைஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு யோசிக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி என் சேனல் உங்களுக்கு இருக்குன்றதில் 100% நான் அஷூரன்ஸ் கொடுப்பேன். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி என்டர்டெயின்மெண்ட், சிரித்து மகிழ்கிறது, ஒரு மாதிரியான வீடியோலாம் இருக்கும்ல போடுறாங்களே மக்கள், அதெல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்க வேண்டாம். இப்படி தான் இருக்கும் என்னுடைய சேனல். நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். ஸோ போருன்னு நினச்சிதுன்னா நீங்கள் போயிடுங்க. இல்லைன்னா எது தப்போ எது சரியோ, நான் தப்பாக பேசியிருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்னை அட்வைஸ் பண்ணலாம், நீங்கள் என்னை அதட்டலாம், நீங்கள் என்னை திட்டலாம். ஆனால் தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணாதீங்க. நான் கமெண்ட் ஆஃப் பண்ணுறது இல்லை, நான் ஓப்பனாக தான் வச்சுருக்கேன். அதில் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி கமெண்டில் நிறைய பஞ்சாயத்தில் நடந்தது. அதனால் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் தவறான வார்த்தைகள், ரொம்ப அருவருக்கத்தக்க வார்த்தைகள் அதெல்லாம் நீங்கள் போட வேண்டாம். போட்டு உங்களுடைய கேரக்டரை நீங்களே வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். நம்ம தவறான வார்த்தைகளை அதில் டைப் பண்ணும்பொழுது நம்ம அப்பா அம்மாவை யோசிச்சு பாருங்கள், அவங்க இப்படி தான் நம்மளை வளர்த்தாங்களான்னு. அதனால் தயவு செஞ்சு இதில் தவறான கமெண்டெல்லாம் எனக்கு வேண்டாம். ஒரு தங்கையாக நினச்சி, ஒரு அக்காவாக நினச்சி, ஒரு பெரியம்மா, ஒரு சித்தி, அந்த மாதிரி உங்கள் உறவுகளில் ஒருத்தவங்களாக நினச்சி நான் கேட்குறேன். கமெண்டு நீங்கள் போடவே வேணாம், நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். இனிமேல் நீங்கள் கமெண்ட் கொஞ்சம் போடுங்க. இதில் என்ன தவறு இருக்குது, நீங்கள் இது மூலயமா ஏதாச்சும் நீங்கள் உங்களுக்கு மனசாறுதலாக இருக்கா, அந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு கமெண்ட் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. நான் லைக்லாம் பண்ண சொல்லலை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லலை. அந்த கமெண்டில் நீங்கள் இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஆறுதலாக இருக்குதா, அதை மட்டும் நீங்கள் பண்ணி கொடுங்க. வேறு ஒன்றுமே இல்லை. நன்றி.